வணக்கம் நண்பர்களே, என்னுடைய யூடியூப் ஜேர்னி அப்படின்ட்டு ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு அதோ அந்த வீடியோவோட உங்ககிட்ட வந்து சந்திக்கிறேன். இன்னொரு 10,000 வியூஸ் கடந்தா 1 லட்சம் 10 லட்சம் 1 லட்சம் இல்லை 10 லட்சம் வியூக்களை வந்து நான் நெட்டிடுவேன். எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்கலாம். 1 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இல்லை. இந்த பாதை நான் வந்த பாதை அப்படிங்கிறது வந்துங்க கொஞ்சம் ரஃப் தான். ஏன்னா சந்தோஷத்தில் விட நிறைய சிக்கல்கள் தான் நிறைஞ்சு கிடந்துச்சு. நான் முதல்ல ஹெட்ஃபோன் ஒன்று மாட்டிட்டு வெப்கேம் முன்னாடி வர்றப்போ வந்து எனக்கு என்னென்ன தெரியாது, இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதும் தெரியாது. சும்மா இறங்கி பார்ப்போம், ஆழத்தை பார்ப்போம் அப்படின்னு இறங்கினது தான். இன்னொன்று வந்து இந்த டிவி ரிவ்யூக்கள் பார்த்து வெறுத்து போய் அவங்க சொல்கிற பொய்கள் தாங்க முடியாமல் ஆரம்பித்தது தான் இந்த ரிவ்யூ. அதுக்கு தான் வந்து இந்த சேனல் தொடங்கினேன். இல்லாட்டி எனக்கு பர்சனலாக வந்து 2 வருஷத்தில் ரிவ்யூ பண்ணியிருக்கணும், 3வது வருஷம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், 4வது வருஷம் படம் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த எய்மும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. அது ஒரு ஃப்ளோவில் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் ஃபைன், ரொம்ப நல்லது. எதையுமே வந்து கோ வித் த ஃப்ளோ பாலிசி. நமக்கு நம்ம எதுவும் பிளான் பண்ணதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது நான் உறுதியாக நம்புறேன். அதுபோல் நம்ம எண்ணங்கள் கரெக்டாக இருந்தால் வந்து லைஃப்பில் இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து கஷ்டமே இருந்தாலும் வந்து அதை தாங்கிக் கொள்கிற மனது அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ ஐம் நாட் ரியலி worried about anything else. ரிவ்யூ ஆரம்பிக்கிறப்போ வந்துங்க எப்படி ஒரு ரிவ்யூ ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. சுத்தமாக எத்தனை நிமிஷத்தில் முடிக்கிறதுன்னு கூட தெரியாது. பார்த்தீங்கன்னா ரொம்ப தமாஷா இருக்கும். ஒரு நோட் பேட் எடுத்துகிட்டு போயிடுவேன், இல்லாட்டி ஒரு பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு வேணா வச்சுட்டு நான் பாட்டுக்கு செல்ஃபோன் அந்த டார்ச் அடிச்சு பேப்பரில் அடிச்சு நான் பாட்டு கடற்கடன்னு எழுத ஆரம்பிச்சிடுவேன். முதல்ல எப்படின்னா சொல்கிற ஒரு டைலாக் கூட எழுதிக்குவேன். ஒவ்வொரு டைலாக் பார்த்தா பேஜ் ஃபுல்லாக இருக்கும். வெளியில் வந்து பார்த்தோன்னா எனக்கு எதோட சேருது அப்படின்னே தெரியாது. அந்தளவுக்கு வந்து சும்மா கிறுக்கி தள்ளியிருப்பேன். அப்புறம் யோசிச்சா வந்து இது அன்வான்ட், ஏன்னா ஒவ்வொரு சீன் பை சீனும் உட்காந்து எழுதுறதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு சும்மா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு கேரக்டர்ஸு அதை மட்டும் எழுதி இது ஒன்று. இன்னும் ஒரு கஷ்டம் என்னன்னாங்க ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு படத்தை வந்து ஜாலியாக ரசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப ரசித்து ஒரு ஹீரோ பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா பயஸ்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் இப்போ ஒரு 3 கொடுக்கறதுக்கு மார்க்கு 4 கொடுத்துருவீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து அலர்ட்டாக இருக்கணும், சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். சும்மா நம்மளுடைய ஹார்ட், நம்ம பிரெயின், ஏன்னா அது பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ரெகுலர் ரிவ்யூஸ் வந்து அதான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை வந்து எடுத்துக்கிறாங்க. பட் என்னுடைய ரிவ்யூக்கள் தொடங்கப்பட்டது வந்து அதற்காண்டி அல்ல. என்னுடைய விமர்சனங்கள் தொடங்கப்பட்ட காரணமே வந்து என்னன்னா, பார்வையாளர்களாக நீங்கள் வந்து பெனிஃபிட் பெறணும் அப்படிங்கறதுக்காண்டியே தொடங்கப்பட்டது. ஸோ நீங்கள் வந்து ஒரு படத்தை நான் கெட்டது அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்லி அதனால வந்து ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ உங்களுக்கு மிச்சமாச்சுன்னா அதுதான் என்னுடைய லாபம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதுக்கு தான் வந்து நானே ஒரு யூனிக்காக ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணேன். எப்படின்னா என்னுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து ஒரு 40 to 45% அப்படின்னாலும் அந்த மிச்சிருக்க அந்த 40 to 45% அப்படிங்கிறது வியூவர்ஸ், ஃபீட்பேக்கு, விசில்கள், கமெண்ட்டுகள், இது எல்லாம் அந்த 40-45% எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சேர்த்து தான் வந்து அந்த ரிவ்யூ வந்து வருது. ஸோ அதங்காட்டி தான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்க முடியுது. நான் வந்து எல்லா டைம்லையும் பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அப்படி சொல்றதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிடையாது. பட் ஓரளவுக்கு ஒரு 100%க்கு 80% வந்து பேலன்ஸாக இருக்க தான் நான் முயற்சி செய்திருப்பேன். இன்ஃபேக்ட் நான் ரிவ்யூ பண்ணதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு சாதாரண ரசிகன் மாதிரி தான் நானும் பெரிய பிறந்தோடனே பெரிய எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸோட எல்லாம் பிறக்கல. எனக்கும் சில நடிகர்களை பிடிக்காது, சில நடிகர்களை பிடிக்கும். அப்படிதான் இருந்து நானும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என் நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சது வந்து என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம வந்து பயஸ்டாக இருந்தோம்னா அது வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணும், ஒரு நடிகனுடைய பிசினஸ் ஹர்ட் பண்ணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்களை ஹர்ட் பண்ணும். ஏன்னா இந்த வளர்றப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சது. நிறைய பேர் பார்க்குறப்ப வந்து அது ஹர்ட் பண்ணும். ஏன்னா 100 பேர்த்த வந்து நம்ம படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி தடுத்தோம்னா அது அவர்களுடைய பிசினஸை பாதிக்கும் இல்லையா. அதுக்காண்டி வந்து நம்ம மனசுக்கு நியாயமா நம்ம ஜட்ஜ் பண்ணதுக்கு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்போம்.
எப்பவுமே வந்து டெலிவர் பண்றது ரொம்ப பெஸ்ட்டாக தான் டெலிவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ப்ராடக்ட் மேபி ஒரு சில டைம் வந்து கிளிக் ஆகலாம், ஒரு சில டைம் தப்பாக போகலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. பட் தென் என் மனசுக்கு தப்பு அப்படின்னு பட்டுச்சுன்னா வந்து நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். அது வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். சரி, கேட்பீங்க ஒரு ரிவ்யூவில் வந்து என்னென்ன ப்ராசஸ், என்ன பெருசாக என்னமோ பேசுகிறேன், நாங்களும் தான் இந்த இப்படி உட்காந்துட்டு இந்த சேரை போட்டு பேசுறது எனக்கு பெரிய விஷயமா அப்படிங்குவீங்க. அது சொல்கிறேன் கேளுங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்ட்டு. ப்ராம்ப்டாக டிக்கெட் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஷோக்கு எடுக்கணும் முக்கால்வாசி. ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சு. அது வந்து ஒரு நாள் பெரிய ஹிட் படம்லாம், பெரிய ஹீரோக்கள் படம் தான் அது கஷ்டம். ஸோ எல்லா படத்தை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணியிருக்கணும், என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். அந்த படத்துடைய பாட்டு, அந்த படத்தினுடைய நாயகன் நாயகி, அந்த படத்தினுடைய நாயகன் நாயகி வந்து இந்த பர்டிகுலர் படத்துக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்களா, உள்ள ஏதாவது சேஞ்சஸ் நாங்களா, அதாவது மியூசிக் டைரக்டர் வகைரா அந்த வயசா, இல்லை வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ வயசா ஏதாவது சேஞ்சஸ் நிகழுதா, ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் அந்த படம். ஏன்னா இது அத்தனையும் அனலைஸ் பண்ணாதான் அந்த படத்துடைய அவுட்புட்டை வந்து கரெக்டாக கணிக்க முடியும் உன்னால. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, பட் என்னுடைய பிலீஃப் அதுதான். ஸோ அதோட இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து முடிகிற வரைக்கும், சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் டு முடிகிற வரைக்கும் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக போயிருக்கும். அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அதோட படம், அந்த ப்ராடக்டே வந்து தனியாக தெரியும். பட் சில படங்கள்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனையாகி வெளியில் வரும்போது வந்து அந்த படத்தினுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறதே வந்து வேற மாதிரி தெரியும். ஸோ அது வந்து கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு போய் அந்த கடைசியில் தான் வந்து அந்த படத்தினுடைய ரிவ்யூ சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாம். இது மேபி நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சாதாரண சிவராக இருக்கலாம். நான் ஏன் இந்த சிவரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இனி வந்து அதுக்கு வந்து டிஜிட்டல் பேனர் ஆர்டர் பண்ணி கலராக பின்னாடி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீ க்ரீன் ஸ்க்ரீன்லாம் பண்ண வேண்டியதானே. எனக்கு அது டெக்னாலஜியெல்லாம் தெரியாமலாம் இல்லை, ரொம்ப தெளிவாகவே தெரியும். அது எப்படி என்ன லைட்டிங் பண்ணணும், எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்க. அதாவது ஒரு படம் பார்க்கறதுக்கே எனக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு, படம் பார்க்கறதுக்கு, இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு 5-5.5 மணி நேரம் போயிடும். அப்புறம் வந்து இங்கே உட்காந்துட்டு அனலைஸ் பண்ணி அது ஒரு பேப்பரில் எழுதி, அப்புறம் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி, ஏன்னா சில கேரக்டர்கள் பேர்லாம் மறந்து போயிடும். நீங்கள் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா 20 கேரக்டர்கள் வரும், 20 கேரக்டரும் பேரும் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஸோ அதில் பேர்லாம் கரெக்டாக சர்ச் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து, அப்படி ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு, நண்பர்கள் யாராவது கூப்பிட்டு அவங்கள வந்து விசாரிக்கணும், என்ன இந்த கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்ட்டு. அது வந்து அந்த கேஷ் க்ரோவை இழுத்து அப்புறம் எல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறதும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஒரு பின்னாடி திடீர்னு ஏதாவது ஒரு பயங்கரமான சத்தம் கழிச்சுன்னா அப்படியே கட் பண்ணணும். சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் ரொம்ப மாங்குன்னு பேசிட்டு இருப்பேன். திடீர்னு ஏதாவது வரும், இல்லாட்டி திடீர்னு ஏதாவது ஸ்லிப் ஆகும், எரிச்சலாயிரும், உடனே அதை டெலிட் பண்ணிட்டு ரீஷூட். இதில் என்ன பியூட்டினாங்க, அத்தனையும் நானே பண்ணுவேன், எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தனும் கிடையாது. ஸோ பண்ணுறப்போ வந்து அந்த கேமராவை முன்னாடி வச்சுட்டு திருப்பி பண்ணுற ஒரு சில டைமில் ஒத்தே வராது, கரெக்டாகவே டெலிவர் பண்ண முடியாது. ஒரே ஷார்ட்டில் 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் பேசணும் ஃபுல்லாக. பேசணும் அப்படிங்கிறப்போ எத்தனை தப்பு வரும்னு யோசிச்சு பாருங்க. அது பர்ஃபெக்ட் பண்ணுறேன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா, ஒரு நாள் எதை கடைசிக்கு அந்த மினிமமாக இருக்கணும்ல. ஸோ அதங்காட்டி தான் பண்ணது. கிரீன் ஸ்க்ரீன் போட்டால் என்னென்னா, பின்னாடி போட்டு அதை லைட்டிங் பண்ணி அதை வந்து சாஃப்ட்வேருக்குள்ளே போட்டு பண்ணுறது வந்து ரொம்ப டைம் கன்சியூம் ஆச்சுங்க. நான் நிறைய பண்ணி பார்த்தேன், 2 நாள் 3 நாள்லாம் ஆச்சு சிலதெல்லாம். ஏன்னா நான் நினச்ச அவுட்புட் வரவே இல்லை. அப்புறம் திருப்பியும் ஷூட் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் இருந்திருக்க மாட்டேன். அனிமிய மாதிரி வந்து ஆள் ஒரு எட்ஜுக்கு போயிட்டு வந்தேன். கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுதான். அது வந்தது காரணமே வந்து என்னன்னா ப்ரெஷர் தான். இந்த மாதிரி ப்ரெஷர், ஏன்னா மக்களுக்கு பெஸ்ட் கொடுக்கணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து என்னோட ரெகுலர் வேலை இருக்குது. ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. இதெல்லாம் சேர்த்து வந்து டமக்குன்னு மண்டையில் மாதிரி ஏறி உட்காந்துருச்சு. ஸோ அப்போ இருந்தப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும். ரொம்ப எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு தான் வந்து, இல்லாட்டி கிரீன் ஸ்க்ரீன் ரிவ்யூ அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக தெரியலாமுங்க, பட் சாதாரணம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் எடிட் போட்டு பயங்கரமாக அப்படி கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்குலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பண்ணிடலாம். பட் என்னால் முடிஞ்ச என்ன பெஸ்ட்டோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். சரி, என்னுடைய
எனக்கு பிடிக்காதவருங்க அவங்க, அதை நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறேன். எக்கச்சக்க பேட் கமெண்ட்ஸ் வருங்க. இன்னும் காதலியே கேட்க முடியாத, படிக்க முடியாத அளவுக்குலாம் கமெண்ட்ஸ் வரும். குடும்பத்தை பற்றி கத்தி எடுத்து குத்திடுவேன், அட்ரஸை கொடு, வந்து எரிச்சிடறோம் வீட்டை, எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வரும். அவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது தெரியுமே, அதாவது தமிழ்நாடு கதை உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த தமிழ்நாடுகள். ஸோ நம்ம வந்து ஒருத்தன் வந்து தமிழ் மேலே போகிறோம் அப்படின்னா யாருக்கும் பிடிக்காது. எப்படியாவது ஒன்று கீழே இறக்கி விட்டுறோம், இறக்கி விட்டுட்டு அப்புறம் இப்போ பேசுவோம், ஆனால் அவன் இறங்கிடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அவங்க மேலே கோவமே கிடையாதுங்க. எல்லாரும் நினச்சிக்குவாங்க, சில பேர் சிலதெல்லாம் கோவமாக திருப்பி ரிப்ளை பண்ணுவேன். அது அப்போதைக்கு தான் இருக்கும் இல்லையோ, அவங்க மேலே எனக்கு பெரிய வருத்தமோ கோவமெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இதை விட நாங்களாம் நிறைய 10 மடங்கு விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. மக்களின் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து புதுசு கிடையாது. அதுபோக வந்து சென்சிபிளான ஹியூமன் பீயிங்ஸ் நான் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்கெங்க இருந்தோ, ஃப்ரான்ஸ்ல இருந்து, ஜெர்மன்ல இருந்து, கனடால இருந்து, யூஎஸ்ல இருந்து, யூகேல இருந்து, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, எஜிப்ட்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, 330 சம்திங் கண்ட்ரில என்னோட வீடியோவை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் எவ்வளோ பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனாட்டிக்கு வந்து இவங்களெல்லாம் வந்து நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்டுகள் எழுதிட்டு அதுக்கு லைக் வந்தால் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. நான் அதை வந்து அவாய்ட் பண்ணுறேன்னா அது எப்படின்னா 2 நிமிஷத்தில் அவாய்ட் பண்ணிடலாம். கமெண்ட்டை பிளாக் பண்ணிவிட்டு இந்த லைக் டிஸ்லைக் மாதிரி எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டா முடிஞ்சது, அவ்வளோதான். நீ பார்த்தப்ப பார்க்காட்டி போ, எனக்கு எந்த டென்ஷன் இல்லையா. பட் எனக்கு வந்து அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா மக்களின் கருத்துக்களை வந்து கேட்கணும், எப்பவுமே காது கொடுத்து கேட்கணும், கெட்டதோ நல்லதோ கேட்கணும். அதே மாதிரி அவர்களுடைய ஒப்பீனியன் கொடுத்துடணும். ஸோ பண்ணட்டும், தப்போ ரைட்டோ அவங்க பண்ணட்டும் அப்படிங்கிறது வந்து அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும். ஹிட்லர் மாதிரி உட்காந்துருக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா வீடியோஸ்லையும் பார்ப்பீங்க, கமெண்ட் அளவு ரொம்ப ஓவராக சும்மா எப்போ பார்த்தாலும் 999 இருந்தானுங்க தான். வேறு வழி இல்லாமல் தனியா பாலகிருஷ்ணன் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னா சும்மா வீரம் பேசுவாங்க. அவன் வீரம் பேசணும்லாம் உங்களுக்கு தெரியாதா? நேரில் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தேன்னா தமிழ்நாடு வந்து கரப்ஷன் இருந்திருக்காது இல்லைங்க, மாறி இருக்கும்ல. அதனாடிக்கு வந்து ஸோ அவங்கள வந்து நான் பெருசாக வரி பண்ணிக்கிறது இல்லை. என்னுடைய போட்டி, எனக்கு போட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்டாங்க. இந்த இப்போ கூட அந்த ரிவ்யூ ராஜா அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் ஒரு சகுனி வீடியோ பண்ணியிருந்தார். இதில் என்ன காமெடினா, நானும் வந்து 5க்கு 3.5 தான் இருந்திருந்தேன், அவரும் 5க்கு 3.5 தான் இருந்திருந்தேன். அப்படி அவரோட ரிவ்யூ வந்து எல்லாரும் பயங்கரமா லைக் பண்ணி சூப்பர் அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கூட ரொம்ப பிடிச்சது, ஏன்னா அவருடைய மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபன்னியா பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராட்ஸ். ஆனால் என்னன்னா பேசிக்காக என்னன்னா கருத்து அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்டர்டெய்னிங்காக சொன்னீங்கன்னா அது மக்கள் எதுக்கு ரெடி. அது படத்தை பற்றி பிரச்சனை இல்லையாட்டுருக்குது ரிவ்யூ, அது வேற ஒரு ஆஸ்பெக்ட் போகுது. ஸோ அப்போ என்னன்னா நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் எழுதியிருந்தார், ஏய் 10 ரிவ்யூ ராஜா வந்துட்டாரு நீ காலி அப்படின்ட்டு. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா எனக்கு காம்படிஷன்லாம் நிஜமானமே யாரும் கிடையாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு அழகான வட்டம் நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒரு 100-200 பேர். எனக்கு வந்து அவங்க மட்டும் வீடியோ பார்த்தாலே எனக்கு வந்து போதுமானது. என்னுடைய காலேஜ் நண்பர்கள், என்னுடைய பள்ளி பருவ நண்பர்கள், அவங்க பார்த்தாலே போதும் எனக்கு. அதை தவிர பெருசாக எல்லாரும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். பட் எனக்கு வந்து அது வந்து பெரிய எதிர்பார்ப்புலாம் கிடையாதுங்க. இந்த வீடியோ பண்ணிட்டு இவ்வளோ வியூஸ் வரும் அப்படின்ட்டுலாம் நான் உட்காந்துருக்கிறது கிடையாது. பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் கமெண்ட் எழுதுனீங்களா ரிப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான் ஒழிய அதை போய் விகரஸாக ப்ரமோட் பண்ணிட்டு உட்காந்துட்டு என் வீடியோ பாருங்கன்னு காலில் வந்து கெஞ்சறதெல்லாம் வந்து எனக்கு அது முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேணா வந்து இந்த செலிபிரிட்டிக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு அனுப்புவேன். பட் இப்போ அது பண்ணுறது இல்லை, அதில் எந்த மீனிங்கும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு வீடியோ நல்லா இருந்ததுன்னா அதுவே மார்க்கெட் பண்ணிக்கணும். நம்ம வந்து போய் உட்காந்துட்டு அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வருவோம். என்னன்னா சிரமங்கள் நிறையாங்க. நான் வந்து ஒரு அப்நார்மல் லைஃப் வாழ்றேன். இந்தியாவில் எவ்வளோ பேர் வீடியோ பண்ணுறாங்கன்னு நீங்களே சொல்லுங்க. ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வந்து இப்போ மூஞ்சியை காமிச்சு வீடியோ பண்ணுறாங்க சொல்லுங்க. ஸோ என்னோட லைஃப் அப்நார்மல்.
நிறைய விஷயங்களை தாண்டி தான் வந்து தினமுமே போராட்டங்கள் இருக்கும், சோகங்கள் இருக்கும். நானும் மனுஷன் தாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பட் நான் இந்த வீடியோ பண்றதுக்கான ஒரே காரணம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய அந்த அன்பு தான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. இப்போதைக்கு வந்து அதுதான் சொல்ல முடியும். உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. எங்கெங்க இருந்தோ பாக்குறீங்க. நான் போகாத நாடுக்கெல்லாம் போகணும், ஒரு நாள் போயாவது பார்ப்போம், சாகக்குள்ளேயாவது போயிடும் அப்படின்னு நினைச்ச நாட்டுலாம் வந்து அங்கிருந்து என்னை பாக்குறீங்க, பார்த்து பாராட்டுறீங்க. ஸோ உங்களுடைய மனது அப்படிங்கிறது வந்து அதுக்கு தான் வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறோன்னு தவிர வேற எதுக்கும் கிடையாது. வேற எந்த எண்ணமும் குறுக்கு புத்தியும் வந்து எனக்கு நிச்சயமா கிடையாது. ஃபியூச்சர்ல இப்போ இந்த பில்லா 2 வரப்போகுது. இப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா 2 வீடியோக்கள், ஒரு வீடியோ மெயினாக பண்ணிட்டு இன்னொரு வீடியோ வந்து எப்படின்னா அந்த ரிவ்யூ பண்றது, நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பாப்போம், அது ட்ரை பண்ணி பார்ப்போம். சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ கிராஜுவலாக நான் பண்ணுவேங்க. ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுவேன். எதுவும் வந்து அவசரப்பட்டுலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது எனக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுவோம். பண்ணி அது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அப்பப்போ ஏன்னா உங்கள் ஃபீட்பேக் இருக்குல்ல, உங்கள் ஃபீட்பேக் என்னவோ அதுபடி தான் நான் வந்து ப்ராக்ரஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃபீட்பேக் இப்படி கிடைச்சிருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அப்படி மெதுவாக போவோம் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். இந்த தருணத்தில் வந்து பேரை வந்து குறிப்பிட்டுடலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உருவாகிட்டாங்க. செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸும் நிறைய ஆயிட்டாங்க. பட் ஒரு செலிபிரிட்டியை குறிப்பிட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதனை விடுவது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கரெக்டாக படல. ஏன்னா சாதாரண மனிதர்களாகிய நீங்கள் தான் உருவாக்குறீங்களோ இல்லையா, செலிபிரிட்டி எப்போவாவது ஒரு நாள் பாராட்டுவாங்க. ஸோ அவங்கள போய் நான் காலில் விழுந்தோ இல்லை ஐயோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ளீஸ் பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது. நார்மல் மக்கள் கூட பேசி நார்மலாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அப்நார்மல் ஆக வேண்டாம். அதாவது நானே என்ன வந்து சில பேர் நான் செலிபிரிட்டியெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண உங்களை மாதிரி ஒரு ஆள், அவ்வளவுதான். என்ன யூடியூப்ல வீடியோ போடுறேன், அவ்வளவுதான் ஒழிய நான் அதை தாண்டி வந்து நான் வந்து யாருமே கிடையாது. உங்களில் ஒருவன் நான். அதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே தந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் என்னோட வீடியோ பார்க்குறேன், இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. இது எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் அன்பு இல்லைன்னா என் வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த 3 வருடமாக வந்து வாழ்க்கையை புரட்டி போட்டதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய காரணம். இன்னைக்கு எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இது மூலமா வந்து வாழ்க்கை படமாக அமைஞ்சிருக்குது. அது அத்தனையும் தந்தது நீங்கள் தான். அதுக்காண்டி வந்து உங்களுக்காண்டி வந்து எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணா போறதுக்கு வந்து நான் தயாராக இருக்கிறேன். பார்ப்போம், கூடிய விரைவில் எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் நடந்து புதிய முயற்சிகள் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப நம்புறேன். என் வெற்றிகள் மூலமா ஏதாவது பெருசா போனேன் அப்படின்னா அதனுடைய ஒரே விஷயம், நான் அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னை மாதிரி முயற்சிக்கிற அத்தனை பேருக்கும் ஹெல்ப் பண்ணி அவங்களை தூக்கி விடுவேன் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.